கிறிஸ்துவுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து நம் அனைவரையும் ஒன்று கூட்டி நாம் அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அவருடைய திட்டங்களையும் அந்த திட்டங்களின் ரகசியங்களையும் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியில் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தேவன் கிருபை கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூடி பார்த்து வரக்கூடிய இந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் அடுத்த வாரத்திற்கு வந்து சேரும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். எத்தனாவது வாரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம்? 12வது வாரத்துக்கு வந்திருக்கோம். ஏறக்குறைய 3 மாசங்கள் ஆச்சு நம்ம ஆரம்பிச்சு. இப்ப நம்ம சகரியா புஸ்தகத்தை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர அந்த ஸ்டடீஸ்ல எந்த சாப்டர் பார்த்துருக்கோம்? 4th சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த வாரம் 4th சாப்டருடைய செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கரெக்டான விளக்கம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், சகரியா புஸ்தகத்தை எத்தனையா பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். அதுல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா முதல் பிரிவுல இருக்கோம். அந்த முதல் பிரிவுக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி கேட்டா, இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம். எந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம்? இப்ப இருக்கிறவங்களோட தான் இல்ல, இப்ப இருக்கிறது எதிர்காலம் தான். ஆனா இது எப்ப சொல்லப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம். ஏன் இது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஆலயம் கட்டுவதற்கு ஒரு உற்சாகம் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. அந்த உற்சாகம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, நீங்க இப்ப கட்டுங்க, நீங்க இப்ப கட்டினா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தேவன் தன்னுடைய திட்டத்தினுடைய ரகசியத்தை அவங்க கட்டும் போதே சொல்லி கட்ட வைக்கிறாரு. அதனாலதான் சகரியா தீர்க்கதரிசி மூலம் இந்த அழைப்பு கொடுக்கிறாரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய 2வது பகுதி. அந்த 2வது பகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகரியாவுக்கு தேவன் காண்பித்த 8 இரவு தரிசனம். அதுல நம்ம வரிசையா தரிசனத்துடைய பேரை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா? ஞாபகப்படுத்துறதுக்கு முதல் தரிசனத்திலிருந்து, சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கும் புருஷன். அடுத்தது 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். அப்புறம் அளவுகோல் குடித்திருக்கும் புருஷன். அப்புறம் பிரதான ஆசிரியராகிய யோசுவா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாம்ப்ஸ்டாண்ட் அண்ட் ஆலிவ் ட்ரீஸ், ஒலிவ மரமும் குத்து விளக்கு. சோ எல்லா விஷயமுமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள அஷூரன்ஸ் கொடுத்து கட்ட வைக்கிறாங்க. என்ன அஷூரன்ஸ் கேட்டீங்கன்னா, நீங்க கட்டுங்க, உங்களை கட்டுறதுக்கு அப்புறம் தேவன் உங்களை வச்சு என்ன செய்ய போறாரு, நீங்க கட்டினா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சொல்றதுக்காகவே தேவன் இதை கொடுத்திருக்காரு. சோ அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, அதே சமயத்துல என்கரேஜ்மெண்ட் அதுவும் கொடுக்குறாரு, அதே சமயத்துல ஆசீர்வாதம். ஏன்னா கட்டுறது கண்டிப்பா ஆசீர்வாதம் இல்லாம கட்ட முடியாது. இந்த ப்ராசஸ நாம இடது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா, முதல் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில, ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது, அதுக்கப்புறம் உலகத்தின் கடைசி காலத்துல இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சோ இப்ப நம்ம 4ஆம் அதிகாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, 4ஆம் அதிகாரத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? முதல்ல 4ஆம் அதிகாரம் ஆர்டரா இல்ல, அது கேட்க விளக்கம் பார்த்தோம். நம்ம முதல்ல கண்ணில் ஆரம்பிக்கும், சாரி முதல்ல ஒலிவ மரம் ஆரம்பிக்கும், கடைசியா ஒலிவ மரத்துக்கு விளக்கம் இருக்கும், இடையில பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம கல் வந்திருக்கும். அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாட்டை, இந்த 14ஆம் அதிகாரத்தை முதல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விளக்கத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாது நம்ம படிச்சோம். அப்ப 14ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா, ஏ பி சி இல்ல, ஏ சி பி, இந்த ஆர்டர்ல தான் வசனம் இருக்கு. அப்ப நமக்கு ஏக்கு அப்புறம் பி வரணும், பிக்கு அப்புறம் தான் என்ன வரணுங்க, சி வரணுங்கிறத கரெக்டான விளக்கம். அப்ப ஏக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, பி பகுதிக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, சில என்ன கண்டென்ட் இருக்குறத போன வாரமே பார்த்தோம். அதனால அங்க பக்கம் என்னை பார்த்துருங்க, போன வாரமே பார்த்துட்டோம்னா என்னை பார்த்துருங்க, நீங்க நோட்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடலாம் இல்லையா? சோ ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் நேரம் எங்க போயிடணும், பி போகணும். பி எங்க இருக்குன்னா சி கீழ் இருக்கு. வழக்கமா பி எங்க இருக்கும், சிக்கு மேல இருக்கும், ஏக்கு கீழ் இருக்கும். இங்க மட்டும் ஆர்டர் மாறி இருக்கிறதுனால இப்ப சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு வரும்னா சிக்கு வரும். அப்படின்னா என்ன இருக்கு, ஏ அப்படிங்கிற பகுதிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, அதுல வந்து ஒலிவ மரமும் குத்து விளக்கூடிய ஒரு அறிமுகம் இருக்கு. அந்த அறிமுகத்தை சகரியா பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன விளக்கம்னு தெரியல என்னன்னு தெரியல. அப்படி பார்க்கும்போது தான் அவர் பார்த்ததை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நமக்கு அதை திருப்பி சொல்றதுக்கு எந்த கஷ்டமே இல்லை. சோ அங்க பார்க்க வேண்டிய பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்தாரு ஃபர்ஸ்ட் சகரியா? 2 ஒலிவ மரத்தை பார்த்தாரு. எங்க? ஒன்னு அந்த மூலையில, இன்னொன்னு இந்த மூலையில. கரெக்டான விளக்கம் கொடுக்கணும். முதல்ல என்ன பார்த்தாருன்னா குத்து விளக்கு. முதல்ல என்ன பார்த்தாரு? குத்து விளக்கு.
சோ குத்து விளக்கு அப்புறம் தான் அடுத்த பாயிண்ட் போகணும். குத்து விளக்குக்கு அந்த பக்கம் ஒரு ஒளிவு மரம், அந்த பக்கம் ஒரு ஒளிவு மரம். ரெண்டு ஒளிவு மரமும் குத்து விளக்கும் கனெக்டா இருக்கா இல்லையா? எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? முதல்ல மரத்துல இருந்து கிளை வருது, கிளையில இருந்து குழாய். என்ன குழாய்? ரெண்டு குழாய். என்ன குழாய்? கோல்டு குழாய். சோ கோல்டு குழாய் மூலம் கிளையிலிருந்து ஒளிவ எண்ணெய் வந்து எங்க சேருது? குத்து விளக்கு. குத்து விளக்கு வந்து எங்க வருது? முதல்ல எல்லாரும் இப்படி சோ எங்க வருதுன்னா நேரம் பவுலுக்கு வருது. அந்த பவுல் இருந்து 7ஆக பிரிக்கப்பட்டு அது எங்க போகுது பாத்தீங்கன்னா குத்து விளக்கு போய் ரீச் ஆகி குத்து விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு விளக்கம் தெரியல. விளக்கம் எங்க கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற தேர்ட் போர்ஷன்ல கொடுக்குறாரு. பி அப்படிங்கிற தேர்ட் போர்ஷன்ல விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் தூதன் என்ன சகரியா கொடுத்தாருன்னா இந்த ரெண்டு ஒளிவ மரம் யாருக்கு மட்டும் சொல்லிட்டாரு. யார் இந்த ரெண்டு ஒளிவ மரம்? அங்க பார்க்காம கிறிஸ்து அப்படியே சொன்னாரு. சகரியா கூப்பிட்டு தூதன் இது கிறிஸ்து சபைன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இவர்கள் சர்வலோகத்தையும் படைத்த சர்வலோகத்துக்கும் ஆண்டவாய் இருக்கிற தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படும் ரெண்டு அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிட்டார். சோ இதான் கேள்வி, இதான் பதில். இதுக்கு நடுவு ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனா அதுக்குள்ள சம்பந்தம் இருக்குன்னு நம்ம இப்ப படிக்க போறோம். ரைட். சோ இப்ப சீல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெமாலிஷ் ஆஃப் மவுண்டன்ஸ், ஒரு பெரிய பர்வதங்கள் ஒண்ணுமில்லாம உடைஞ்சு போறதையும் அதுக்கு காரணமான விஷயத்தையும் சி அப்படிங்கிற போர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. தலைக்கல் ஒண்ணு வருது. தலைக்கல் வரும்போது பெரிய பர்வதம் ஒண்ணுமில்லாம போகும். ஒரு தடவை சொல்லி பாத்துக்கலாமா? தலைக்கல் வரப்போகுது. தலைக்கல் வரும்போது பெரிய பர்வதம் என்ன போகுது? இப்ப ஒண்ணுமில்லாம பர்வதம் என்ன அர்த்தம்? பெரிய பெரிய மலைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகுது. இந்த மலைகள் ஒண்ணுமில்லாம போனதுக்கு அப்புறம் இந்த தலைக்கல் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் கொண்டு வர. அவர் யாரு? அதெல்லாம் எங்கிட்ட கேட்க அவர்கிட்ட கேட்க செருபாபேல். சோ செருபாபேல் இந்த கல்லை மட்டும் கொண்டு வரல, அவர் கூடவே தூக்கு நூலையும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப தேவனுடைய கண்கள் பூரா எது மேலேயே பார்த்திருக்கிறவா? தூக்கு நூலையே செருபாபேலை பார்க்கல, செருபாபேல் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை பார்க்கணும்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். இது நமக்கு விளக்கம் பார்க்காத பகுதி எது? ஏவா, பியா, சியா? சி மட்டும் விளக்கம் பார்க்கல. அப்ப ஏக்கும் பிக்கு என்ன பார்த்துட்டோம்? விளக்கம் பார்த்துட்டோம். விஷனையும் பார்த்துட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். விஷன்ல முதல்ல என்ன வந்துச்சு? பொன் குத்து விளக்கு. பொன் குத்து விளக்கு எதுக்காக வந்துச்சு? ஒளிவ மரத்தோட கனெக்டா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வந்துச்சு. ரைட். சோ இந்த ஒளிவ மரம் எதை குறிக்கும்? ஒளிவ மரத்துல இருந்து என்ன வரும்? முதல்ல என்ன ஒளிவ எண்ணெய். ஒளிவ எண்ணெய் ஈக்குவல் என்ன? பரிசுத்த ஆவி. அப்படின்னா இந்த விஷன்ல என்ன கருத்து உள்ளடக்கப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவி யாருக்கோ கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவி யாருக்கோ கொடுக்கப்படுது. யாருக்கு? சுவிசேஷ சபைக்கா? இல்ல. அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? இது சுவிசேஷ சபை கொடுக்கப்படுற ஆயில் கிடையாது. எப்படி வித்தியாசப்படுத்தணும்? நோட் பார்க்க கூடாது. எப்படி வித்தியாசப்படுத்தணும்? ஆசரிப்பு கூடாதுக்கு ஒரு குத்து விளக்கு இருக்கு. அது யாருக்கு குறிக்கும்? சபையை குறிக்கும். ஆனா இது ஆசரிப்பு கூடாதுல பார்த்த குத்து விளக்கா? இல்ல. என்ன வித்தியாசம்? இப்படி மொட்டையை சொல்லி தானா வருமா? அதாவது ஆசரிப்பு கூடாதுக்கு குத்து விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு ஆசாரியர் டெய்லி வரணும். ஆனா இந்த குத்து விளக்கு எண்ணெய் கண்டினியூஸா வருது. சோ இந்த குத்து விளக்கு அந்த குத்து விளக்கு இல்லைன்னா இப்ப தேவன் பரிசுத்த ஆவியை சுவிசேஷத்துல எப்படி சபை கொடுக்கிறாரோ அதே மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சியில யார் கொடுக்க போறாரு? உலக ஜனங்கள். இது எதுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லணும்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேல பங்கு இருக்கு. உலக ஜனங்களுக்கு தேவன் 1000 ஆண்டு அரசாட்சியில கொடுக்க போற அந்த ஆசீர்வாதத்துல பெரும் பங்கு யாருக்கு இருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கு. அது அவங்களுக்கு சொல்லி இப்ப ஆலயத்தை கட்ட வைக்கிறார். நீங்க கட்டுக்கப்பா, நீங்க தான் நாளைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கட்ட வைக்கிறார். சோ அந்த அடிப்படையில இந்த பரிசுத்த ஆவி 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசுத்த ஆவினா அந்த பரிசுத்த ஆவிய உலக ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் 2 மரம் வச்சிருக்கார். ஒரு மரம் முருங்க மரம், இன்னொரு மரம் ஒன்னு கிறிஸ்து, இன்னொன்னு யாருங்க? சபை. ஒன்னு கிறிஸ்து, இன்னொன்னு சபை. இவங்க 2 பேரால பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். யார் கொடுத்தா கொடுக்க முடியும்? தேவன் கொடுத்தா கொடுக்க முடியும். அடுத்த சீன் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து சபை கிறிஸ்து கிட்ட இருந்து உலக ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவி நேரடியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்னா 2 பேரும் சரீரத்தில் இருப்பாங்க. ஆவிக்குரிய சரீரம். அப்படின்னா எப்படி டிரான்ஸ்பர் ஆக போகுது? அதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்.
அதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். எந்த அரேஞ்ச்மெண்ட்? முதல்ல மரத்துக்கு கிளை, மரத்துக்கு கிளை. கரெக்டா இல்லையா சொல்றது? வாசிங்க வசந்த சகரியா என்ன வசனம் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசு காத்திருக்கிறது. 4:12 சகரியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி, எதன் வழியாய் தொங்கி? 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவை, பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிற 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். இதுக்கு நம்ம விடை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எதுக்கு வசனத்தை படிச்சோம்? இங்க 2 பொற்குழாய் இருக்கு. கரெக்டா? 2 பொற்குழாய். இந்த 2 பொற்குழாய் இருக்கு. 2 பொற்குழாய் வழியா என்ன போகுது? பொற்குழாய்க்கு என்ன எங்கிறது வருது? ஒலிவ மரத்தின் 2 கிளைகள். சோ ஒலிவ மரம் ஒன்னு யாரு? இன்னொன்னு யாரு? சபை. அப்படின்னா அவங்க கிளை எது? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, சபை வாழ்ந்த வாழ்க்கை, கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, ரெண்டுமே 2 பொற்குழாய்கள் வழியா கிண்ணத்துக்கு போகுது. எதுக்கு போகுது? கிண்ணம். சோ பொற்குழாய் எதை குறிக்கும்? அதாவது எப்படி இந்த ஆசீர்வாதத்தை உலக ஜனங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில தேவன் கொடுக்க போறாருன்னா, சில சம்பவங்கள் சம்பவம் நடக்காம அவங்களுக்கு என்ன போகாது. அந்த சம்பவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தெய்வீக சம்பவம். அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில முதல்ல எண்ணெய் உலக ஜனங்களுக்கு போய் சேரணும்னா முதல்ல என்னங்கிறத கொடுக்கிறவங்க படிக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்கிறவங்களுடைய மேன்மை தெரியும். அப்புறம் உலக ஜனங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிவதற்கு தேவன் பண்ணி வச்சிருக்கிற செய்கைகள், ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா தெய்வீக தன்மை உடையதா இருக்கிறது தான் 2 பொற்குழாய்கள் வழியா அங்க காட்டுறாங்க. சரி, 2 பொற்குழாய் வழியா என்ன நேரா எங்க போகுது? பவுலுக்கு போகுது. சோ பவுல் யாருக்கு இருக்கு? இஸ்ரேல். அப்படின்னா இந்த எண்ணெயை வாங்கி வச்சு கண்டினியூஸா ஃபீட் பண்ண போறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வாங்கிடுவாங்க எதை? என்ன? யாருக்கு இருந்து? சபையுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவை வாங்கி வச்சுக்குவாங்க, கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? எத்தனை மடங்கு கொடுப்பாங்க? 7 மடங்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கும்போது 7 டைம்ஸ் வெளிச்சம் உலகம். போன வாரம் வசனம் பார்த்தோமா? 7 மடங்கு வெளிச்சம் 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு இருக்குங்கிற கல்யாணமா தான் 7 குழாய்கள் வழியா இந்த எண்ணெய் ஒளிவெண்ணெய் போய் இந்த விளக்கை ரீச் ஆகுது. சோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன? இதெல்லாம் நடக்கணும்னா முக்கியமா இந்த விஷயத்துல குத்து விளக்கு இருக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா குத்து விளக்கு கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா குத்து விளக்குக்கு இதெல்லாம் வந்து ரீச் ஆனா தான் உலக ஜனங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். சோ குத்து விளக்கு எதை குறிக்கும்? கிறிஸ்துவின் ராஜ்யம், 1000 ஆண்டு அரசாட்சி. போன வாரம் ஒரு கேள்வியோட எடுத்து நிறுத்தி ஹோம்வொர்க் கொடுத்து வந்து பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஹோம்வொர்க் ஞாபகம் இருக்கு? ஹோம் ஞாபகம் இருக்கு, ஒர்க் ஞாபகம் இருக்கு. கேள்வி என்ன பார்த்தலாமா? இந்த 2 மரம், ஒன்னு சபை, இன்னொன்னு கிறிஸ்து. இந்த 2 மரத்தால ஒலிவ எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒலிவ எண்ணெய் குறிக்கும் பரிசுத்த. அப்படின்னா சபையாலையும் கிறிஸ்துவாலையும் பரிசுத்த ஆவியை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? வாங்கி கொடுக்கலாம். அப்படின்னா இந்த 2 மரத்தால ஒலிவ எண்ணெய உற்பத்தி பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு ஒலிவ மரம் ஒலிவ எண்ணெயை உற்பத்தி பண்றதுக்கு என்ன தேவை? எனர்ஜி. சோ அந்த எனர்ஜி ஒலிவ மரத்துக்கு எங்க இருந்தா கிடைக்குது? சூரியன். அப்ப சபையும் கிறிஸ்துவும் தேவன் கிட்ட இருந்து வாங்கிதான், சூரியன் கிட்ட இருந்து வாங்கிதான் இந்த பரிசுத்த ஆவியை உலக ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. சபையும் கிறிஸ்துவும் எனர்ஜிய, பரிசுத்த ஆவியை சூரியன் கிட்ட இருந்து வாங்கிதான் கொடுக்குறாங்க. அப்ப சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கிற அந்த சூரியன் யார்? அப்ப பிதாவாகிய தேவன் சூரியனா? பெரிய சூரியனா? பிதாவாகிய தேவன் சூரியனா கேக்குறேன். இயேசு கிறிஸ்து சூரியன் சொல்லணும். பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கே சூரியன். அதான் கரெக்டான பதில். வசனம் 84:11. கண்டுபிடித்த அப்பவே சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள், இப்ப சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள், சொல்லாதவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாத்துங்க, சங்கீதம் 84:11. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர். யாரு? தேவனாகிய கர்த்தர். அது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமோ? பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். போதுமா உங்களுக்கு? அப்ப தேவனாகிய கர்த்தர் என்னவானவர்? அப்ப சூரியனால எனர்ஜி என்ன பண்ண முடியும்?
டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எதுக்கு? ஒலிவ மரத்துக்கு. இதை வாங்கி ஒலிவ மரம் உலக ஜனங்களுக்கு கொடுக்குது. ஒலிவ மரம் யார்? டக்கு டக்குன்னு கேட்க மாதிரி பயமா இருக்கு. சபையும் கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவன்கிட்ட வாங்கினாங்கன்னா இந்த வசனத்துல சூரியன் சொல்லியிருக்கிறது யார் தான்? இல்ல, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்துல கர்த்தர்னு போட்டிருக்கிறத நான் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்றேன். இல்ல அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு பின்னணி வேணும்ல. அந்த பின்னணி என்ன? மகிமை போட்டிருக்குதா? கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமா நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதுகிறார். அதை வச்சு நீங்க பிதாவாகிய தேவன் சொல்றது கரெக்டா? அதே சமயத்துல இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா டைரக்டா இருக்கு. இயேசு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஃபார் ஜெகோவா காட். யார் அது? ஜெகோவா காட். இல்ல நாங்க வந்து வழக்கமா இப்படித்தானே படிச்சிருக்கோம் நரகத்துல இருந்தே. இந்த பேஜை போட்டு காமிச்சீங்கன்னா தான் புரியும்னா இங்க வந்திருக்கிற சங்கீதம் 84:11 வந்திருக்கிற காட் யாரை குறிக்குன்னா ஏலோஹிம். சோ ஏலோஹிம்னா மைட்டின்னு அர்த்தம். மைட்டினா உன்னதமானவர். உன்னதமானவர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு மட்டும் பொருந்துனா பிதாவாகிய தேவனுக்கு பொருந்தும். சோ தேவன் என்ற சூரியன் கிட்ட இருந்தா பரிசுத்த ஆவியை சபை வாங்குது, கிறிஸ்து வாங்குறாரு. வாங்கி மற்றவர்களுக்கு ஒளி வீசுவதற்குரிய வாழ்க்கையை அவங்க கொடுக்குறாங்க. அதை இஸ்ரேல் ஜனங்கள் வாங்கி உலக ஜனங்கள் கொடுக்குறாங்க. உலக ஜனங்கள் அதை வாங்கி நல்லா 1000 அரசாட்சியில வாழ போறாங்க அப்படிங்கிறதா இதனுடைய கருத்து. சரி, அப்ப எந்தெந்த செக்ஷன் இந்த சாப்டர்ல முடிஞ்சது? ஏ முடிஞ்சது, பி முடிஞ்சது, அப்புறம் இதுக்கு சி அடுத்த வாரம் பார்க்கறதுக்காக வச்சிருக்கேன். சகரியா ஏன் சி சி ஏன் போஸ்ட் உள்ள வந்திருக்கு? அந்த சீல என்ன இருக்கு முதல்ல வாட்ச் பாருங்க. எப்படி இருக்கு? சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது என்னமோ சம்பந்தமே இல்லாத விஷயமா இருக்கு. ஒருவேளை ஒரு குத்து விளக்கு பத்தியோ ஒரு ஒளிவெள்ளி பத்தியோ வந்திருந்தா பரவாயில்ல, ஒரு கோல்டன் டியூப் பத்தி வந்திருந்தா பரவாயில்ல. சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சிடலாமா? வாட்சலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9, 10 வசனம் வாசிக்கும் போது என்ன பண்ணணும்? படிக்கணும். ஓகே, வாசிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சரியான பாயிண்ட். ஆனா இது ஏன் இங்க வந்துச்சு நமக்கு தெரியல. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப தேவன் கிளியரா சொல்லிட்டாரு. என்னன்னா உன் பலத்தினாலையும் இல்ல உன் பராக்கிரமத்தினாலையும் இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதைத்தான் போன அப்படியே பார்த்தோம். குத்து விளக்கு பரிசுத்த ஆவி வந்து உலகத்தினருக்கு வெளிச்சம். ரைட், அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். என்ன பர்வதமே? பர்வதம் யாரை குறிக்கும்? ராஜ்யங்களை குறிக்கும். பர்வதம் என்ன அர்த்தம்? டைரக்டா ராஜ்யம். ராஜ்யம் பர்வதம் டைரக்டா. மலை 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 மலைங்கிறது ஒரு பெரிய கல். எல்லாரும் பத்தி பாத்துக்கணும். மலை என்பது ஒரு பெரிய கல். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கொஞ்சம் பேர் இன்னும் சுதாரிக்கல. மலை என்பது ஒரு பெரிய கல் இல்லையா? ஆமா, மலைங்கிறது பெரிய கல். அதே மாதிரி சின்ன கல்லும் இருக்கு. சோ சின்ன கல்லும் இருக்கு, பெரிய கல்லும். எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப வரும் மல்லிவாசி 7 7 7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய கல்லே நீ ஒண்ணு கிடையாது. அடுத்தது, செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். செருபாபேல் வந்து நின்னார்னா நீ என்ன இல்ல என்ன தரமட்டம் ஆயிடும். கரெக்ட். இருந்த இடம் தெரியாம போயிடும். யாரு? பெரிய பர்வதம். பெரிய பர்வதம். அடுத்தது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். செருபாபேல் என்ன கொண்டு வருவாரு? தலைக்கல். எடுத்து தலையில ஒரு கல் வச்சுட்டு வருவாரு. தலைக்கல். தலைக்கல். தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவாரு. அது சின்ன கல். பெரிய பர்வதம் பெரிய கல். சிம்பிள். சின்ன கல்ல செருபாபேல் கொண்டு வரப்ப பெரிய கல்லு இருந்த இடம் தெரியாம போயிடும். அடுத்த பாயிண்ட், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அந்த சின்ன கல்லை வச்சு பெரிய கல் ஒண்ணுமில்லாம போறப்ப எல்லா ஜனங்களும் எப்படி ஆர்ப்பரிப்பார்கள்? கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பாசிபிள்? சின்ன கல்லை கொண்டு வந்தா பெரிய கல்லுக்கான போயிருமா? சின்ன கல்லை கொண்டு வந்தா பெரிய கல்லு தரமட்டமாயிருமா?
எப்படி கொஞ்சம் காமிங்க. எப்படின்னா ஓம் பலத்தினாலையும் இல்ல, ஓம் பராக்கிரமத்தினாலே இல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னு என்ன ஆகும்? மனுஷனால கிடையாது, தேவன் நினைச்சா ஆகும். என்ன ஆகும்? தேவன் நினைச்சா பெரிய பர்வதம் ஒரு சின்ன கல்ல கொண்டு வரப்ப ஒண்ணுமில்லாம போயிடும். அடுத்த பாயிண்ட் 8ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. மறுபடியும் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 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 ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது யாரு? செருபாபேல். அஸ்திபாரம் போட்டது யாரு? செருபாபேல். அடுத்த பாயிண்ட். அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அவன் கைகளை இது என்ன பண்ணிடும்? அஸ்திவாரம் போட்டவனே கட்டி முடியும். அடுத்தது. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அதனாலதான் தேவன் என்கிட்ட உங்களை அனுப்பியிருக்கார்கள், நீ என்ன பண்ணுவ? அறிவாய். அடுத்த பாயிண்ட். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? இவரெல்லாம் கட்ட முடிக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கட்டுறீங்க, கட்டுற ஜனங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஆரம்பத்தை பார்க்காத, எதை பாரு? முடிவை பாரு. சின்ன கல்லை பார்க்காத, எதை பாரு? என்னை பாரு, என்னுடைய ஆவியை பாரு அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அடுத்த பாயிண்ட். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள். என்ன கண்கள்? 7 கண்கள் சொல்லக்கூடாது, முற்றிலும் சொல்லணும். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் எதை மட்டும் பார்த்துட்டு இருக்குன்னா, செருபாபேல் கையில் இருக்கும் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். எப்படி பார்த்துக்கலாமா? அப்ப தேவனுடைய கண்கள் பூரா பூமி எங்க சுத்தினாலும் அது எதையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்குன்னா, செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூல். தூக்கு நூல் ஏன் செருபாபேல் கையில் இருக்கு? அவர் தான் ஆலயத்தை கட்டப்படுறார். அப்ப ஆலயத்தை கட்டுற செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை தேவன் பார்க்கிறார்னா, தேவன் எதை பார்க்கிறார்னு அர்த்தம்? அவர் ஆலயம் கட்டுறதை பார்க்கிறார். அதனால இந்த வேலை யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. யார் இந்த செருபாபேல்? இது எப்பொழுது நடக்கும் சம்பவம்? அது நிழல்ல. கண்டிப்பா எந்த எந்த அரசாட்சி தரணும்? 1000 ஆண்டு அரசாட்சி தான். எப்படி சொல்றீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தால், என்னுடைய ஆவி. அப்ப என்னுடைய ஆவியினால கட்டுற விஷயங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 4th சாப்டர்ல எப்படி பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவி எப்படி என்ன மாதிரி வந்து உலக ஜனங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயம் கூட 1000 ஆண்டு அரசாட்சியில செருபாபேல்ங்கிற ஒருத்தரை வச்சு தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை கட்ட போறார். அந்த கட்டுற விஷயத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில் தேவனுடைய ஆலயமாகிய புதிய எருசலேமை கட்ட போகும் செருபாபேல் என்னங்க? யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து. ஓ, அந்த பாயிண்ட் கட்டிங்க. அப்படி எந்த பாயிண்ட் கிறிஸ்டினா ஆரம்பிச்சவனே கட்டி கொடுப்பாங்க பாயிண்ட் கட்டிங்க. இது இயேசு கிறிஸ்துவை செக் பண்ணிடலாமா? செக் பண்ணணும். முதல்ல இவரை கண்டுபிடிக்கணும்னா, இவர் கையில் இருக்கிறது, இவர் வர ஸ்டைல் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். ஆனா தீர்க்கதரிசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா செருபாபேல் யாருக்கிறது கண்டுபிடிக்கணும்னா, செருபாபேல இந்த விஷன்ல சகரியா எப்படி பார்க்கறாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பார்த்தாரு? வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம். சகரியா 4:7. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த சப்திப்படி சொல்லப்போனா பெரிய கல்லே, பெரிய கல்லே, பெரிய கல்லே தான். பெரிய கல்லே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஏன்? அடுத்து தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அவன் தலைக்கல்லை கொண்டு வரான். சின்ன கல்லு, பெரிய கல்லு ஒண்ணுமில்லாம போயிடும். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்க்கிறது. அப்படியே ஒரு சாப்டர் பின்னாடி போனோம்னா இதே மாதிரி ஒரு கல்லை பத்தி படிச்சோமா? ஒரு கல்லை பத்தி படிச்சோமா? இல்ல, படிச்சோம். அது யாருக்கு முன்னாடி வச்சிருந்த கல்லு? யோசுவாவுக்கு முன்னாடி வச்சிருந்தது. படிச்சோமா? படிச்சல இன்னொரு வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 9-10. சகரியா 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். யோசுவா தலையை தூக்கிட்டு வர கல் இல்ல. யோசுவா தூக்கிட்டு வர கல் இல்ல. இது எந்த கல்? யோசுவா முன்பாக வைத்திருக்கிற கல். சரிங்களா? ஆனா இப்ப செருபாபேல் கொண்டு வர எதைய? தலைக்கல். அது ஒரு சின்ன கல். இங்க ஒரு கல்லு, அங்க ஒரு கல். இங்க கல்லு யோசுவாவுக்கு முன்னாடி. இந்த சாப்டர்ல கல்லு செருபாபேலுக்கு கையில. செருபாபேல் எடுத்துட்டு வர. அங்க யோசுவா யாருக்கு வைக்கணும்? யோசுவா யாருக்கு முன்னாடி?
அது 3ஆவது சாப்டர்ல பேர் எடுத்து அதே இப்ப கேட்ட அப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை பொருள்ல பாத்தீங்களா எவ்வளவு தூரம் மறக்கிறோம். யோசுவாவே கேள், உன் முன்னாடி உட்கார்ந்திருக்கும் தோழரும் கேட்க கடவர்கள். அது முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க யாரு? இஸ்ரவேல். அப்ப யோசுவா யாரு? யாருது? யாருது? அப்ப நமக்கு முன்னாடி தேவன் ஒரு கல் வச்சிருக்காருங்கிறத போன சாப்டர்ல பார்த்தோம். அதே கல்லாத்தான் இங்க இருக்கணும். அங்க யோசுவாவுக்கு முன்னாடி வச்சிருக்கு. அந்த கல்ல யார் கொண்டு வந்து யோசுவாவுக்கு முன்னாடி வச்சதுன்னா செருபாபேல். புரிஞ்சா புரியுது? இங்க யோசுவாவுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் வசனம் வாசிச்சிருக்கேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள் வைக்கப்பட்டது. யாருடைய 7 கண்கள்? தேவனுடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல சித்திர வேலையெல்லாம் வச்சுட்டு அடுத்த பாயிண்ட். இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் எத்தனை நாள்ல? ஒரே நாள் ஈக்குவல் டு 1000 வருஷம். அப்படின்னு அந்த கல்லா தேசமா? எந்த தேசம்? 1000 ஆண்டு அரசாட்சி என்கிற கிறிஸ்துடைய ராஜ்யத்துல ஒரே நாள் அக்கிரமத்தை நீக்கி போட்டுருவேன்னா இந்த கல் எதை குறிக்கும்னா கிறிஸ்துவின் ராஜ்யம். இது யோசுவாவுக்கு முன்னாடி வச்சிருந்த கல். இப்ப எதுக்கு இதுக்குள்ள போனோம்? அங்க செருபாபேல் கொண்டு வர கல். இது கல் ராஜ்யம்னா கண்டிப்பா அந்த கல் என்னவா இருக்கும்? கண்டிப்பா கிறிஸ்துடைய ராஜ்யம். வாசிங்க சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அப்படி என்ன அர்த்தம்? அந்த பக்கம் போட்டிருக்கிறது பெரிய பர்வதம் இல்லையா? பெரிய பர்வதம் என்பதை இந்த சப்ஜெக்ட் படி எப்படி அழைக்கலாம்? பெரிய கல். அப்ப பெரிய கல் அப்படியே இருக்குமா? போயிடுமா? போயிடும். எதை வச்சு போகும்? சின்ன கல். சின்ன கல் யார் கொண்டு வரா? அப்ப இந்த கல் நிக்கும், அந்த மலை போயிடும். சின்ன கல் நிக்கும், பெரிய மலை போயிடும், பெரிய கல் போயிடும். சோ பெரிய கல் போகுதுன்னு சொல்றாரு. அது எதை குறிக்கும்? இதுதான் பெரிய கல். கரெக்டா? உலகத்தை ஆட்சி செய்த ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய ஆட்சி நிரந்தரமான ஆட்சி கிடையாது. இந்த விஷன் எந்த புஸ்தகத்தில், எந்த அதிகாரத்தில் வந்தது? பைபிள் என்ற புஸ்தகத்தில், தானியேல் என்ற புஸ்தகத்தில். பாத்தீங்கன்னா நல்ல கேட்டேன். எந்த அதிகாரம்? 12ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இது நேபுகாத்நேச்சாருக்கு தானியேலுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2ஆம் அதிகாரம். அதனாலதான் பேசிக் சப்ஜெக்ட் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். புரியுதா உங்களுக்கு இதெல்லாம்? தானியேல் 2ஆம் அதிகாரம். என்ன சந்தேகம் இருக்கு? கனவு தான் இருக்கு. கனவு இதான் வந்துச்சு. இது எங்க வந்துச்சு? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன இடம்பெற்றிருக்குது? ஒவ்வொரு சிலையில ஒரு ராஜ்யத்தை குறிக்கும் பார்த்துட்டு கடைசியா இந்த சிலை ஒண்ணுமில்லாம போறத பார்த்தோம். அதை தான் இப்ப சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ சொல்லி பார்க்கலாம். அந்த சிலையில அவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் ஒண்ணு இடம் தெரியாம போறதுக்கு என்ன காரணம்? சின்ன கல். அந்த சின்ன கல்ல தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் போவதற்கு சின்ன கல்ல தூக்கிட்டு வருவது யார்? செருபாபேல். சப்ஜெக்ட் யாரு? செருபாபேல். சோ செருபாபேல் கொண்டு வரக்கூடிய அந்த கல் என்ன கல்னு படிச்சிடலாமா? தமிழ் என்ன போட்டிருக்கு பாருங்க. தலைக்கல். தலைக்கல் என்ன அர்த்தம்? தலைமையில தூக்கிட்டு கையில பிடிச்சிருக்க கல் கைக்கல், காலில் மிதிக்கிற கல் கால்கல். தலைக்கல் என்றால் என்ன அர்த்தம்? மூளைக்கல் இருக்கு, அஸ்திவாரக்கல் இருக்கு, தலைக்கல் அப்படின்னு ஒரு பில்டிங்ல சொல்லுவாங்க. இந்த பில்டிங் தலைக்கல். இது ரொம்ப நாள் தெரியாம போச்சு எங்களுக்கு. இந்த பில்டிங் தலைக்கல் இருக்கா இல்லையா? பிரமிடு. அப்ப நம்முடைய சபை பிரமிடு என்று சொல்றவங்களுக்கு வாழ்த்துக்கள். அஸ்திவாரம். அப்ப அஸ்திவாரக்கல் சொல்லிக்கோங்க. அஸ்திவாரக்கல்லும் தலைக்கல்லும் அங்க கிடையாது. சோ இங்கிலீஷ் போயிட்டா போலாமா? ஃபர்ஸ்ட் NASB என்ன போட்டிருக்கு? What are you? Oh, great mountain. Before Zerubbabel, he will become a plain. Samabhumi. He will bring forth the top stone. ஒரு பில்டிங் உடைய டாப் ஸ்டோன் சொல்லிட்டு NASB ல வந்து டிரான்ஸ்லேஷன். இதோட நிறுத்திக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதை கண்டுபிடிச்சு ஆகணும். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா பைபிளின் பேசிக் இங்கிலீஷ். இது ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு. இது என்ன போட்டிருக்குன்னா ஹெட்ஸ்டோன்.
தலைக்கல். டாப் ஸ்டோன்னா அதே மாதிரி தலைக்கல், மேல்கல். ஹெட் ஸ்டோன்னா தலைக்கல்னா, டாப் ஸ்டோன்னா மேல்கல். அப்ப செருபாபேல் எந்த ஸ்டோனை தான் கொண்டு வரும்? அடுத்தது NIV கேப்ஸ்டோன். இது புது ஸ்டோனா? கேப்ஸ்டோன். சோ இந்த கேப்ஸ்டோன் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை, சரியான மொழிபெயர்ப்பு. கேப்ஸ்டோன் அப்படின்னா ஒரு கல்லு தான், அது ஒரு பில்டிங்ல இருக்கிற கல்லு தான். பில்டிங்ல எத்தனை கல் இருந்தாலும் எல்லா கல்லும் கேப்ஸ்டோன் ஆகும். சோ பில்டிங்ல எதை கேப்ஸ்டோன் சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஆர்ச், அந்த ஆர்ச்ல உள்ள என்ட்ராகிற வழியில தலைக்கு மேல இருக்கிற கல், அதான் தலைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் ஸ்டோன் சொல்லுவாங்க. கரெக்டான மொழிபெயர்ப்பு கேப்ஸ்டோன். இந்த கல்லுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுதா? ஏறாம போட்டு காமிக்க தெரியுதா உங்களுக்கு? அந்த கல்லுல தாங்கி நிக்குதா? இப்படி சொல்லி போட்டீங்க. அந்த 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 ஆர்ச்ல இருக்கிற இந்த கல்லு தான் எடுத்து தாங்கலாம்? இல்லை இல்லை. அந்த கல்லுடைய சிறப்பு அம்சம் என்ன? ஒரு க்ளூ தரணும் உங்களுக்கு. இந்த கல்லு பிரமிப்பா இருக்கு. இது ஒரு மாடல் போடப்பட்ட படம். இந்த கல்லுடைய சிறப்பு அம்சம் என்ன? யாரும் அதை எடுக்க முடியாது. சூப்பர். இந்த வழியாக எல்லாரும் போடுவீங்க? இல்ல. இந்த கல்லுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த கல்லு மேலதான் எழுதுவாங்க. ஏன்னா இந்த கல்லு தான் கரெக்டா தலைக்கு மேல இருக்கு. பாத்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் கேப்ஸ்டோன். இந்த மாதிரி பில்டிங்கை நீ கட்டுறதில்ல, அதனால நமக்கு அது தெரியவில்லை. இந்த கேப்ஸ்டோனுடைய சிறப்பு அம்சம் என்ன? இதுல தான் எழுதுவாங்க. இதுதான் கேப்ஸ்டோன். அதை ஜூம் பண்ணி போட்டுருக்கேன். என்ன எழுதிருக்காங்க? சரியான பதில் தான். அந்த பில்டிங்கை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நம்ம ஊர்ல ஒரு விழா நடத்துவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பில்டிங், ஒரு பெரிய பெரிய ஆபீஸ் கட்டினா அடிக்கல அடிக்கல் அடிக்கல் நம்ம அடிக்கல அடியில் நட்டுவாங்க. ஆக்சுவலா நட்ட வேண்டியது எல்லாருடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி இது மேல. அதுக்கு பேர் கேப்ஸ்டோன். புரியுதா உங்களுக்கு? சோ கேப்ஸ்டோனுடைய சிறப்பம்சம் என்ன? அந்த பில்டிங் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பில்டிங் பத்தி எதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்? பிற்காலத்துல யாரை வந்து பார்த்தா who, why, what, when. தமிழில் சொன்னா யார், ஏன், எதுக்கு, அப்படியே போர்வையா சொல்லுங்க. யார் இந்த பில்டிங்கை கட்டினது? யார் இந்த பில்டிங்கை திறந்து வச்சது? அப்புறம் எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கட்டினாங்க? அப்புறம் என்ன வச்சு கட்டினாங்க? என்ன வச்சு கட்டினாங்க? அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பில்டிங்க்கு கண்டிப்பா தேவை. எந்த பில்டிங்னா வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடங்களுக்கு தேவை. இந்த கல்லை தான் இப்ப யார் கொண்டு வராங்களா? ஜெருபாபேல். ஜெருபாபேல் இந்த கல்லை கொண்டு வந்த உடனே பெரிய கல் என்னாச்சு? பெரிய பர்வதம் என்னாச்சு? அப்படின்னா அந்த கல், பெரிய கல் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள். கரெக்டா? உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் போவதற்கு கொண்டு வரக்கூடிய சிறிய கல் எதை குறிக்கும்? கிறிஸ்துடைய ராஜ்யம். கிறிஸ்துடைய ராஜ்யம். அப்ப கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே செருபாபேல் என்ன பண்ணுவாரமா, இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு கல்லை கொண்டு வந்து நட்டிடுவார். கரெக்ட்? அப்ப ராஜ்யத்தினுடைய இன்ஃபர்மேஷன் எல்லா ஜனங்களுக்கும் போகும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும். அதை யார் தான் கொண்டு வருதுன்னா செருபாபேல் தான் கொண்டு வருது. அப்ப செருபாபேல் யாரும் கண்டுபிடிக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன்? இந்த பில்டிங் யாருடையது? இந்த பில்டிங் எப்படி கட்டப்படுகிறது? இந்த பில்டிங் ஏன் கட்டப்படுகிறது? இந்த பில்டிங்கை யார் கட்டுறது? எல்லா இன்ஃபர்மேஷனும் சபைக்கு வந்து சேரணுமா வேண்டாமா? அதை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவருடைய முதலாம் வருகை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமே நடக்க வேண்டிய முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 24:14. என்ன இன்ஃபர்மேஷன்? என்ன இன்ஃபர்மேஷன்? ராஜ்யத்தின் இன்ஃபர்மேஷன். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? ஆயமான சாட்சி. யார் நடத்துறா? எதுக்காக? எப்ப? ஏன்? சூப்பர். இந்த இன்ஃபர்மேஷன்ல யாருக்கு தெரியணும்? முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு? எப்படி தெரிஞ்சது? கட்டிய முடிக்கலையே, எப்படி தெரிஞ்சது?
கட்டியா முடிக்கல, கட்டுறது கூட செருபாபேல் கொண்டு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. யார் பார்க்கறதுக்காக? நம்ம பார்க்கறதுக்காக. இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சா? வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். புரிஞ்சவங்களுக்கு அப்ப கேப்ஸ்டோன் எதுக்கு? ஒருத்தர் உள்ள போறாருன்னா முதல்ல எதை பார்ப்பாங்க? கேப்ஸ்டோன். கேப்ஸ்டோன் என்ன இருக்கும்? வாட், வை, வென், ஹூ. இதை பார்த்துட்டு உள்ள போகணும். ராஜாவே இதை வச்சுட்டு உள்ள போவாங்க. வாசிக்கலாம் பாருங்க. 24ஆம் சங்கீதம் 7 to 10. 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எதை உயர்த்துங்கள்? என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசலுக்கு ஒரு தலை இருக்கு. அந்த தலையை நீங்க என்ன பண்ணுங்க? உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க. இன்ஃபர்மேஷன். மகிமையின் ராஜா இதுக்குள்ள பிரவேசிக்க போறார். அடுத்தது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்ஸ்டோன்ல தான் இருக்கும். சோ கேப்ஸ்டோனை கொண்டு வந்து யார் வச்சிருப்பார்? செருபாபேல். எதுக்கு வச்சாரு? தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? who, what, when, why. தெரிஞ்சிச்சா? ஏன்னா நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. நம்ம கேப்ஸ்டோனை பார்த்துட்டு தான் இருக்கோம். ரைட் ஆர் ராங்? நாளைக்கு உலகத்தில் உள்ள போறோம் எதை பார்த்தா போவாங்க? கேப்ஸ்டோன் பார்க்காம உள்ள போக முடியும். இதை கொண்டு வச்சது யாரு? இதை கொண்டு செருபாபேல் வச்சிட்டாருன்னா பெரிய கல்லெல்லாம். பெரிய கல்லதை குறிக்கும் உலகின் ராஜ்யம். வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு. எதெல்லாம் உயர்த்தப்பட்டு? பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு. சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. கோணலானது செவ்வையாகும். அப்பதான் தரைமட்டமாகும். எப்படி ஒரு விஷயம் தரைமட்டமாகும்? பெருசெல்லாம் கீழே போனோம், கீழே இருக்கிறதெல்லாம் மேல வந்து ஈக்குவல் ஆயிடும். அதான் கிறிஸ்துடைய ராஜ்யம். கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு சின்ன சந்தேகம். கேப்ஸ்டோன்ங்கிறது பெரிய கலர், சின்ன கலர். சின்ன கல். உலக ராஜ்யங்கள் எப்படி இருக்கு? சின்ன கல் போய் பெரிய கல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பலத்தினாலும் அல்ல. இத முதல்ல யார் நம்பணும்? அங்க ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் நம்பணும். இப்ப யார் நம்பணும்? நம்ம நம்பணும். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். எங்க ஸ்தாபிக்கப்படும்? கொடுமுடியில் இல்ல, பர்வதங்களின் கொடுமுடி. அப்ப பர்வதங்களுடைய கொடுமுடியில கிறிஸ்துடைய ராஜ்யம் வரணும்னா பூமியில் இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் கீழே போகணும். அதோடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வந்தா இல்லையா? அடுத்து என்னதான்? எல்லாம் கீழே உலகம். ஒரே கல் ஒழுகுமா? உலகாது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஒழுகும். எல்லா ஜாதிகளும் அதற்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப சொல்லுங்க, செருபாபேல் என்னங்க? ஒளிவ மரத்தை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து. சகரியா அழுக்கு வஸ்திரம் போடாம நல்லா இருந்தா அதையும் சொல்றீங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொருத்தர நம்ம இப்ப என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். இந்த வசனத்துல, இந்த தீர்க்க தரிசனத்துல எந்த அடிப்படையில நாம செருபாபேல இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்றோம்? பாயிண்ட் நம்பர் 1. இது கேட்ட சூட்டாக பாருங்க. வசனம் சகரியா இருக்கிற வசனம் தான். எல்லாரும் சொல்லி பார்த்துக்கலாம். பெரிய பர்வதமே அப்படின்னா யாரு? உலக ராஜ்யமே. நீ எம்மாத்திரம். யாருக்கு முன்னாடி? நமக்கு முன்னாடி செருபாபேல். அப்படின்னு யாரத்தான் கண்டிப்பாரு? இயேசு. அடுத்தது, செருபாபேல் கையில் இருக்கிற கூப்புநூலை தேவனுடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்க. அடுத்த பாயிண்ட், செருபாபேலின் கைகளே இந்த ஆலயத்திற்கு என்ன போட்டுச்சு? அஸ்திவாரம் போட்டுச்சு. அவர் கைகளே கண்டிப்பா நம்முடைய கை அல்ல. அஸ்திவாரம் போட்டவரே என்ன பண்ணுவாரு? முடிப்பாரு. யார்? கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு அஸ்திவாரம் போட்டதுன்னா கிறிஸ்து. என்ன பீரியட்ல? அதுக்கு என்ன பேர் பைபிள்ல? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்ப செருபாபேல் யாரை குறிக்கும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம். புரிஞ்சவங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்னவா வர? அடுத்த பாயிண்ட், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்னவா வர? அடுத்த பாயிண்ட், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்னவா வர? சிறிய கல். கரெக்ட். சிறிய கல்.
அப்புறம் அந்த கல்லை எப்படி எடுத்து வர்றாரு? கேப்ஸ்டோன் எடுத்து வர்றாரு. அந்த கல் வந்து கைகளால் பெயர்க்கப்படாத கல். அது வந்து பெரிய பருவத்தின் பாதத்துல மோதும் போது மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே இது தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல். என்ன கல்லை? மூலைக்கல். என்ன மூலைக்கல்? ஒரு மூலையில் இருக்கு கல், கார்னர் ஸ்டோன். இதுக்கு நம்ம விளக்கம் பார்த்திருக்கோம். பிரமிடு, அது டாப் ஸ்டோன், எல்லா ஸ்டோனும் இந்த டாப்ல இருக்கிற ஸ்டோனுக்கு மேட்ச் ஆகும் பாயிண்ட். இப்ப இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லுது, மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஏசாயா 28:16. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இது அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அஸ்திவார கல் அப்படிங்கிறது பொருந்தும். அஸ்திவாரமான ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். அந்த அஸ்திவார கல்ல என்னவாம் இருக்கும்? மூலைக்கல்லாம இருக்கும். அந்த மூலைக்கல்ல என்ன கல்லாம இருக்குன்னா தலைக்கல்லாம இருக்கும். அந்த தலைக்கல்ல என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இந்த கல்லு வந்துச்சுன்னா பெரிய கல்லெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுங்கிறத தேவன் நமக்கு காண்பிக்கிறது தான் சி போர்ஷன் எடுத்துக்காரு. சி எடுத்துக்காரு இல்லையா? இந்த சீல இதை தவிர நம்ம படிச்சதை தவிர வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்க்கலாமா? பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் செருபாபேல். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 8ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. சகரியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. எனக்குன்னா யாருக்கு உண்டாகி? எனக்கு. சகரியா யாருடைய வார்த்தை? இது ஒரு கேள்வி இருக்கு பின்னாடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் பேசின விஷயம் ஒண்ணு, இப்ப பேச போறது கொஞ்சம் மாடிஃபை ஆகுது. அந்த மாடிஃபிகேஷன்னா தேவன் ஓகே வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார். பாருப்பா, இப்ப ஆயிட்டு பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் அஸ்திவாரம் போட்டது யாரு? நம்ம கூட பத்தி சொல்றோம். இந்த பில்டிங் கார்த்திகமா வந்து திறந்து வச்சது. அந்த மாதிரி தேவன் சொல்றாரு, செருபாபேலின் கைகளே இதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளில் இதை முடித்து தீர்த்தார். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எத்தனை தடை வந்தாலும் இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பிகாஸ் தெரியல சில பேருக்கு எங்க மேல ராஜ்யம் ஆரம்பிச்சிருக்கு, கல்லு மரல ஒண்ணு மரல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், கல்லு வந்தாச்சு. பெரிய கல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தாழ்த்தப்படக்கூடிய காலம் வந்தாச்சு. அடுத்தது பூமி எங்கும் சுற்றி பார்த்தீர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள். அப்ப கர்த்தருடைய 7 கண்களும் பூமியெல்லாம் சுத்தி பார்த்திருக்குது. அதே சமயத்துல எதையும் பார்த்திருக்குதாமா? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. எதையும் பார்க்குது? செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை. இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்றாரு தெரியுமா? எதுக்காக சொல்றாரு தெரியுமா? ஒருத்தரால கூட இந்த வேலையை ஸ்டாப் பண்ண முடியும். புரியுது உங்களுக்கு? அடுத்த பாருங்க, அதே வசனத்தை இந்த பக்கம் போட்டேன். ஒண்ணும் பண்ண படத்தை எடுத்து வசனத்தை போட்டுருக்கேன். இந்த வசனத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? ஷார்ட்டா சொல்லுங்க, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? வசனத்தை பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்து தெரியாது. வசனத்துல ஷார்ட்டா என்ன இன்ஃபர்மேஷன்? ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவரே போட்டாரு, அவரே கட்டி வச்சாரு. இதை படி 6, 7. சகரியா 4ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கேள்விப்பட்ட மாதிரி இருக்காங்க. அப்பொழுது அவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் ஆகும் தான் சொல்லுது, அந்த வசனம் ஆகும் தான். எது ஆகும்? ஆலயம் கட்டி ஆகும். எதுக்கு ஒரே விஷயத்தை 2 தடவை சொல்லணும்? ஒரு சாப்டர் பைபிள்ல பிரிண்ட் பண்றப்ப அந்த இடத்துல ஒரு கேப் இருந்துச்சு. 2 தடவை சொல்றதுல கன்ஃபார்ம். அப்ப ஒரு தடவை சொல்றதுல எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதை நன்றாக வசனத்தை பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். 6, 7 ஒரு லிங்க், 8 to 10 ஒரு லிங்க். அது 8 to 10 இந்த பக்கம் இருக்கு, 6 to 7 இந்த பக்கம் இருக்கு. என்னோட क्वेश्चन ரெண்டுமே சேம் கண்டென்ட் தான். எதுக்கு ஒரே விஷயத்தை 2 தடவை சொல்றீங்க? பிரதர் கண்டிப்பா நான் வருவேன். பிரதர் கண்டிப்பா நான் வருவேன். பிரதர் நான் கண்டிப்பா வருவேன். என்ன தேவன் சொல்ற மாதிரி இயேசு சொல்றாரு. கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்க. எங்க பேர்? அதான் பிரதர் மாதிரி நீங்களும் சொல்றீங்க. சரியான பாயிண்ட் வந்தீங்க.
கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப டீப்பா திங்க் பண்ண வேண்டாம். சிம்பிளா பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற அப்படின்னா ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் யாரு? இல்லை, இதுக்கு முன்னாடி சாப்டர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு தூதன் நின்னார் இல்லையா? அந்த தூதன் யாரு? சோ மிகாயேல் என்ன பண்றாரு? 6ஆம் வசனத்தை பேசுறாரு. யார்கிட்ட? செருபாபேல் கிட்ட பேசுறாரு. சகரியா கிட்ட பேசிருக்காரு. என்ன பேசுறாருன்னா, பாருப்பா, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை அப்படின்னு யார்கிட்ட பேசுறா? மிகாயேல் சகரியா கிட்ட பேசுறாரு. கரெக்டான பதில். வசனம் 8 to 10 யார் பேசுறா? டைரக்டா தேவன் சகரியா கிட்ட பேசுறாரு. அது அப்பவே கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொன்னேன். தெரியுதா உங்களுக்கு? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் தூதன் மூலமா தேவன் பேசல. யார் மூலமா பேசுறாரு பாத்தீங்கன்னா, தேவனே இப்பதான் ஃபர்ஸ்ட் தேவன் டைரக்டா சகரியா கிட்ட பேசுறாரு. இதுவரை யார் மூலமா பேசினாரு? மிகாயேல். இப்ப தேவனே டைரக்டா பேசுறதுக்குரிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆலயம் கட்டி முடியும் சொல்லிட்டு நானும் சொல்றேன், தூதனும் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துடும். தேவனும் சொல்றாரு, யாரும் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படிங்கிற அஷூரன்ஸ். எப்படி இவங்க சொல்லிட்டா நடந்துருமா? இவங்க சொல்லிட்டு நடந்துருமா கேட்கிறோம். அதனாலதான் இது நடக்குங்கிறதுக்காக தேவன் இதையவே பார்த்துட்டு இருக்காரமா. எதையவே வாசிப்போம். சகரியா 4:10. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகி கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. எதை மட்டும் தேவன் பார்த்துருக்காரு? யாருடைய தூக்கு நூல்? செருபாபேல் கையில் இருக்கும் தூக்கு நூல். செருபாபேல் யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்து. அவர் கையில் இருக்கிற தூக்கு நூல் எதை குறிக்கும்? அது நீங்க சொல்ல வேண்டிய அதுக்கு அர்த்தமான இல்ல. அவர் ஆலயத்தை என்ன பண்ணிருக்காரு? இப்ப கட்டிட்டு இருக்காரு. அப்ப கிறிஸ்து ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை தேவனுடைய 7 கண்கள் வினைக்கிறது. என்னதான் தேவன் இயேசு கிறிஸ்துக்கு 1000 சக்தி ஒப்பு கொடுத்தாலும் தேவன் அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். இதுக்கு வசனம் கூறுங்க. என்னதான் தேவன் 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துக்கு அரசாட்சி பணிகள் கொடுத்தா கூட தேவனும் அவர் அரசாட்சி பண்றத பார்த்துட்டு இருக்கார். வசனம் கூறுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, எவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பது. என்னதான் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தாலும் தேவன் தான் சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தின் கீழ்ப்படித்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். கம்ப்ளீட்டா இந்த வர்க் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து வர்க் பண்றது யாருக்கு பாத்தீங்கன்னா தேவன். அப்ப தேவன் இந்த வர்க் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாஷ் பண்ணிட்டே இருக்காரு. எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? ஆளுகை செய்வாரு. அதுக்கப்புறம் அதைத்தான் சொன்னேன், எல்லா சத்துருக்களும் தேவனுடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்வாரு. அதுக்கப்புறம் தேவனுக்கு கொடுத்துட்டு இவர் தேவனுக்கு கீழ்படுகிறார். அப்ப தேவனுடைய கண்கள் பர்டிகுலரா 1000 அரசாட்சியில ஒரு சூப்பர்விஷன் 7 கண்கள் பர்ஃபெக்டா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ராஜ்யத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற விஷயம் சகரியா 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேற்றது. ஸோ அடுத்து எந்த சாப்டருக்கு போக போறோம்? 6ஆவது சாப்டருக்குள்ள நம்ம எல்லாம் ஒரு சாப்டர் ஜம்ப் பண்ணி எந்த சாப்டர்? 5th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஸோ 5th சாப்டர்ல என்ன இருக்கு? 5th சாப்டர்ல என்ன இருக்குமோ அதெல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன இருக்குன்னா இங்க பாருங்க 5th சாப்டர்ல 6வது விஷன் இருக்கு. 6வது விஷன் அதுக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்க்ரால், பறந்து போகும் புஸ்தக சுருள். இதுதான் காட்சி. பறந்து போகும் புஸ்தக சுருள். நமக்கு புஸ்தகம் சொன்னோட இப்ப நமக்கு ஞாபகம் நம்ம கையில் இருக்கிற புஸ்தகம், நம்ம வீட்டில் இருக்கிற நோட் புக் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இது அதெல்லாம் கிடையாது, அதோட பயங்கர பெருசு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? முதல்ல வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் விளக்கத்துக்குள்ள போறோம். வாசிக்கலாமா? சகரியா 5ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. சகரியா 5ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், இது பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். கேள்வி, யார் திரும்பவும் கண்களை ஏறெடுத்து பார்த்தது? சகரியா. பார்க்கும்போது எதை கண்டார்? அப்படியே இருக்கிற புஸ்தக சுருள் இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? அந்த புஸ்தக சுருள் எங்கேயோ போய் லேண்ட் ஆக போகுது அர்த்தம். பறந்து போகும் புஸ்தக சுருளை கண்டேன். அடுத்தது தூதன்.
அங்க இருக்கிற ஒரு தூதன். சோ தேவன் டைரக்டா பேசல, யார் மூலமா பேசிட்டு இருக்காரு? தூதன். தூதன் என்ன சொல்றாருன்னா, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அவர் தான் ஏற்கனவே கண்டு கொண்டிருக்காரு. அப்புறம் சும்மா எழுப்பி என்ன காண்கிற எங்க காண்கிற அவர் என்ன பண்றாரு? எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்னா, நீ காண்கிறது என்னன்னு கேட்டா தான் அவர் காண்கிறது என்னங்கிறது நமக்கு சொல்லுவார். அதுக்காக சோ என்ன கண்டார்? பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். புஸ்தகத்தை பார்க்கல, பறந்து போகிற புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும். எவ்வளவு முழம்? ஜஸ்ட் 20 feet. 20 முழம் மாத்தி சொல்லிட்டேன். ஜஸ்ட் 20 முழம். அப்புறம் அடுத்தது அதன் அகலம் 10 முழமாய் இருக்கிறது என்றேன். அது அகலம் முழமா? 10. இதோட பிரச்சனை இதான் இல்லையா? 20 முழம் இது 10 முழம் இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த சீஸ் கிடையாது. இதோட சின்னது, இதோட பல மடங்கு பெருசு, பல மடங்கு பெருசு. சோ அந்த புஸ்தகத்தில் பறந்து போயிட்டு இருக்கிறத அதை பார்க்கிறேன். அடுத்தது 3ஆம் வசனம். சகரியா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். இது புஸ்தகம் இல்லையாமா, புஸ்தக சுருளும் இல்லையாமா, என்னவாம் அது? சாபமாமா. பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின் படியே அடிக்கப்பட்டு போவான். எதன் ஒரு புறத்தில்? புஸ்தக சுருளுடைய ஒரு பக்கத்துல இருக்கிற மாதிரி திருடன். அப்படி என்னத்தான்? புஸ்தகத்துல பறக்க மட்டும் இல்ல, புஸ்தக சுருள் பறக்க மட்டும் இல்ல, புஸ்தக சுருள் என்னமோ எழுதி இருக்குது. என்னமோ எழுதி இருக்குது. இந்த பக்கம் எழுதி இருக்கு, இந்த பக்கம் எழுதி இருக்கு. இந்த பக்கம் என்ன எழுதி இருக்கு? இந்த பக்கம் என்ன எழுதி இருக்கோ அது திருடனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு. யாருக்கு? திருடனுக்கு நியாய தீர்ப்பு. அடுத்து நெக்ஸ்ட். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின் படியே அடிக்கப்பட்டு. சோ இந்த பக்கத்துல என்ன எழுதி இருக்கு? ஆணை எழுதி இருக்காமா. இந்த பக்கம் என்ன எழுதி இருக்கோ அது ஆணையிடுவர்களுக்கு நியாய தீர்ப்பு. சோ இந்த புத்தக சுருள்ல ரெண்டு பக்கமும் எழுதி இருக்கு, ரெண்டு பக்கமும் எழுதி இருக்கு. இந்த புஸ்தக சுருள் பறக்குது. இந்த புஸ்தக சுருளுக்கு என்ன அர்த்தம்னா, இது பூமிக்கு வரப்போற அதான் ஜட்ஜ்மெண்ட், சாபம். யாருக்கு சாபம்? திருடனுக்கு சாபம், ஆணையிடுகிறவனுக்கு சாபம். ரெண்டு பேரும் எதன்படி நியாய தீர்க்கப்படுவார்களா? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாய தீர்க்கப்பட்டு அழிக்கப்படும். அப்படி இந்த புஸ்தக சுருள் எங்க போய் விழுது போகுது? உலகத்தில். வாசிக்கலாம் 4ஆம் வசனம். சகரியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திருடனுக்கு நியாய தீர்ப்பு திருடன் வீட்டுக்கு தான் போகணும். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை ஆணையிடுகிறவன் போட்டுச்சு இல்லையா? அது நல்ல ஆணை இல்ல, இது திருடன், அது பொய்யானை. சோ இந்த புஸ்தகம் சொல்ல நேரம் எங்க போய் விழுதுன்னா, வாசிக்க மறுபடியும் 4ஆம் வசனம். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து, என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து, அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி. வீட்டுல வந்து தங்கிருமாமா. யார் வீட்டுல? திருட வீட்லயும் பொய்யானை வீட்டுக்கு வந்து தங்கி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டுலாம் போகாது, சாபம் கொடுத்துட்டு போகுது. அப்படின்னா திருடனுக்கு என்ன சாபம்? திருடாதேங்கிறது சாபம். பொய்யானை இருக்கிறவனுக்கு எதை பார்த்து சாபம்? பொய்யானை இடாதே எழுதியிருக்கோம். இவன் பொய்யானை இட்டானா அதுவே நியாயம் இருக்கு. திருடனுக்கு இந்த பக்கத்துல திருடாதே எழுதியிருக்கோம். திருடனா அவனுக்கு திருடாதே எழுதியிருக்கிறபடி நியாயம் இருக்கு. இதுக்கு மேல இது என்ன கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த புஸ்தகத்தில் என்ன வருது நல்லா கொஞ்சம். அதுக்கு டபுள் சைடு இருக்குது, இந்த பக்கம் எழுதிஇருக்குது, இந்த பக்கம் எழுதிருக்கு. ஸோ இது உங்களுக்கு இப்போ ஹோம்ஒர்க். இது ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க்கு? இந்த புஸ்தகத்துல இந்த பக்கம் எழுதிருக்கு, இந்த பக்கம் எழுதிருக்கு, யார் வீட்டுக்கு போகுது, போய் என்ன வீட்டு. இது கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, இதோடைய சைஸ் என்னவா இருக்கும்? 20x10. 20x10. கரெக்டா சொல்ல போனா அங்க கீழே படிச்சீங்கன்னா, I see a flying scroll, its length is 20 cubits or 30 feet. 30 அடி அகலம். நமக்கு அடி கொடுக்க மாட்டாங்க. 30 அடி அகலம். 30 அடி அகலம். உயரம்
15 feet. 15 feet. இந்த ரூமுடைய சைஸ் சொல்லுங்க. இந்த ரூமுடைய சைஸ் சொல்லுங்க எவ்வளவு அடி? அகலம் எவ்வளவு இருக்கு? 20. லென்த் 40. ஆல்மோஸ்ட் இந்த ஹால் சைஸ். கொஞ்சம் கம்மி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மி. இவ்வளோ பெரிய புஸ்தகம் சொல்லு என்ன விதமா பார்க்கலாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பாருங்க. What do you see? I replied, I see a flying scroll 30 feet long and 15 feet wide. 30க்கு 15 பேர். வேற ஒண்ணும் இல்ல. 30க்கு 15. கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா ரூம் சைஸோட பெருசு. அவ்வளோ பெரிய புஸ்தக சுருள் தான் பறக்குது. இதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்தேன். அடுத்தது அப்படியே சீன் சேஞ்ச் ஆகுது. 5th சாப்டர்ல சீன் நேரம் எங்க போகுதுன்னா அடுத்த வருஷம் சகரியா 5, 5, 6, 7, 8 வாசனை. சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து. என்னோட பேசின தூதன் யார்? மிகாயேல். எங்க வந்து? வெளியே வந்து என்னை நோக்கி. யாரை நோக்கி? சகரியாவை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பார் என்றார். மறுபடியும் அதே புஸ்தகத்தில் புறப்பட்டு வருமோ? வேற ஏதோ வரப்போகுது. ஆனா புறப்பட்டு வரப்போகுது. அது என்னவென்று கேட்டேன். உடனே கேட்டார், என்னப்பா அது? அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரக்கால்னா ஒரு அளவீடு செய்யக்கூடிய ஒரு பொருள். நம்ம படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மரக்கால்கள் படி மாதிரி பெருசு, பெரிய படி வச்சுக்கணும். அடுத்தது, பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இந்த மரக்காலுக்கு என்ன அர்த்தமா? பூமி எங்கும் அவர்களுடைய கண்ணோக்கம். கண்ணோக்கம் என்னது? பார்க்க. சரி, எல்லாரும் அதை தான் பார்க்க போறாங்க. பூமி எங்கும் அவருடைய கண்ணோக்கம். எவருடைய தெரியாது, அவருடைய கண்ணோக்கம். அடுத்தது, அந்த மரக்கால் மூடி வச்சிருக்கா மூடாம இருக்கா? மரக்கால் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கா? மூடி வச்சிருக்கு. ஏன் தெரியுமா? உள்ள ஒரு அம்மா இருக்கு. அவ எப்படி மூடாம இருக்கு? வாசிங்க. அடுத்தது, இது ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. ஒரு தாளந்துன்னா ஒரு சைஸ். அது என்ன அப்புறம் பார்க்கலாம். ஒரு ஈய மூடி, அலுமினியம் மூடி. சரி, அலுமினியம் மூடி கொண்டு வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். இதன் நடுவில் மரக்கால ஒரு ஓரம் வச்சு நம்ம நடுவில் உட்கார்ந்து எங்க உட்காந்துச்சமா? மரக்காலுக்குள்ள. அதான் அதுக்குள்ள இருங்க, அவசரமே கூடாது. மரக்காலுக்குள்ள ஒரு அம்மா உட்கார்ந்துருச்சு. அடுத்தது, அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி. உட்கார்ந்துருக்கு யாரு? அப்புறம் அக்கிரமக்காரி உள்ள உட்கார வெளியே உட்காரும். இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி, எதுக்குள்ள தள்ளி? மரக்காலுக்குள்ள தள்ளி ஈய கட்டியை அதில் வாயிலே போட்டார். நம்ம வாயில் இல்ல, மரக்காலுடைய வாயில் என்ன போட்டாரு? ஈய கட்டியை போட்டு என்ன போட்டாரு? க்ளோஸ் பண்ணாரு. இந்த அம்மா வந்து போட்டு மரக்கால் அப்படின்னு அந்த பாத்திரம், அது மேல போட்டிருக்கிற ஈய மூடி, அதுக்கு ஒரு வெயிட். இந்த அம்மா உள்ள போட்டு என்ன பண்ணிருக்காங்க? மூடி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் சேஞ்சிங். அடுத்த சீன் சகரியா 5, 9-11. சகரியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்தேன். ஏன் பிரதர் இப்படி பார்த்து எப்ப பார்த்தாலும் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பார்ப்பாரோ தெரியல. என் கண்களை நான் ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். முதல்ல என்ன போட்டுச்சு? புஸ்தகம் இல்ல, புஸ்தக சுருள். ரெண்டாவது என்ன போட்டுச்சு? மரக்கால். மூணாவது என்ன வருது? 2 ஸ்திரீகள் புறப்பட்டு வர கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. சும்மாவே தாங்க முடியாது. நம்ம என்ன இருக்கமா? சேட்டை இல்ல, செட்டை. எந்த செட்டையா இருந்துச்சாமா? நாரை எப்படி இருக்கும்? நாரையுடைய சட்டையுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நாரையுடைய சட்டையுடைய ஸ்பெஷாலிட்டி கூட நமக்கு தெரியாது. ஆனால் நாரையுடைய செட்டைகளுக்கு ஒப்பான செட்டை அந்த 2 அம்மாவுக்கு இருந்துச்சாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 2 அம்மாவும் பறக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது, அவர்கள் செட்டைகளில் காற்று இருந்தது. பலூனா? நாரை சட்டை மாதிரி செட்டை இருந்துச்சாமா? செட்டைகளுக்கு என்ன இருந்துச்சாமா? காற்று இருந்துச்சாமா? இவர்கள் மரக்காலை, எந்த மரக்கால? நம்ம கூடி வச்சிருக்காங்களே அந்த மரக்கால்களை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். தூக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க? எப்படி நடந்தா? பஸ்லயா கார்லயா? பறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறார்கள்? நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரமா, அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். இந்த மரக்காலுக்கு ஒரு வீடு கட்ட போறாங்க. எங்க? சினையார் தேசம் எங்க இருக்கு? காந்திபுரத்துக்கு
சினேயர் தேசம் brother, சினேயர் தேசம். அது ஹோம்வொர்க், அது ஹோம்வொர்க். சினே பாபிலோன், சினேயர் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படி அதை என்ன பண்றாங்க? கொண்டு போகிறார்கள். நடந்து போல, பஸ்ல போல, எதுல போனாங்க? பறந்து கொண்டு போனார்கள். அது அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கே சினேயர் தேசம் ஸ்தாபிக்கப்பட்டது. தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். எவ்வளவு ஈஸியா பதில் படிக்கிறது. ஸோ 2 விஷயம் தான் நான் 3ஆம் பெற்று உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். முதல்ல இந்த விஷனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும்னா, கம்பல்சரியா இந்த புஸ்தக சுருள் என்னன்னு தெரியாம கண்டுபிடிக்க முடியாது. புஸ்தக சுருள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? 2 சைடு எழுதிருக்கும், 2 சைடுமே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ணிக்கலாம், காமிச்சுக்கலாம். அடுத்த வாரம் படித்துக் கொண்டு வருவீங்களா? நான் தானே ஹோம்ஒர்க்கு கரெக்டாக முடிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் வரும்போது விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த மனிதரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி நடத்துவார். அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ண போறோம் கேட்கல. அடுத்த வாரம் நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா? நம்முடைய சகோதரி பவுலின் சிஸ்டர் உடைய இல்லத்தில் நடைபெறும் மணி 6:30